வணக்கம். பழமொழிகளுக்கு அர்த்தங்கள்னு நாம் நினச்சிட்டு இருக்க சில பழமொழிகளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6லும் சாவு 100லும் சாவுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். அதோட உண்மையான அர்த்தம்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறது 6 வயசுலேயும் சாவு 100 வயசுலேயும் சாவு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதோட உண்மையான பொருள், மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்ச பாண்டவர்கள் 5 பக்கம் இருந்தாலும் சரி, கௌரவர்கள் 100 பேர் பக்கம் நின்னாலும் சரி, போரின் போது இறப்பு வரதான் செய்யும். அதை தான் மகாபாரதத்தில் கர்ணன் 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நாம் 6 வயசு 100 வயசுன்னு நினச்சிட்ருக்கோம். அடுத்த பழமொழி, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இதை கேட்டோனையும், அட இது என்ன, சாப்பாடு பந்தினா முன்னாடி போயிடணும், இல்லைன்னா பலகாரம் தீர்ந்து போயிடும், படைக்கு போகணுன்னா பின்னாடி போகணும், அப்போ தான் உயிர் காப்பாற்றப்படணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது சுத்தமாக தப்பு. இதோட அழகான பொருள் என்னென்னா, பந்திக்கு முந்துனா சாப்பிட போகும்போது நம்ம வலது கை எப்படி முன்னாடி போகுதோ அதுபோல் போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை பின்னாடி பிடித்து இழுக்குதோ அந்த அளவு அம்பு வேகமாக பாயுமா. இதை தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி காலத்தில் போருக்கு போகும் வில் வீரருக்கு சொல்லப்பட்டதான். 3வது பழமொழி, இது ரொம்ப பிரபலமான பழமொழி தான். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும். இதுக்கு அர்த்தம்னு நாம் நினச்சிட்ருக்கிறது, மற்றவங்களோட பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும் அப்படின்னு தான். ஆனால் இதோட உண்மையான அர்த்தம், ஊராம் வீட்டு பிள்ளையான தன்னோட கர்ப்பிணி மனைவியை பாசமாக ஊட்டி வளர்த்தா அவள் வயிற்றில் வளர்கிற உன்னோட குழந்தை ஆரோக்கியமாக தானாக வளரும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். 4வது பழமொழி, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இதோட அர்த்தம்னு நாம் நினச்சிட்ருக்கிறது, சட்டியில் என்ன சோறு இருக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும்னு. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகுமாம். சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்றது தான் மருவி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் நம்ம சேனல்லையே வீடியோவாக போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.